இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 20. பயனில சொல்லாமை. குறள் எண் 197. நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. நீதியோடு படாத சொற்களை சான்றோர் சொன்னாராயினும் சொல்லுவார்களாக. அவர் பயனில்லாத சொற்களை சொல்லற்க நன்று, சொல்லாதிருத்தல் நன்று என்கிறார். நீதியோடு படாத சொற்களை சான்றோர் சொன்னாராயினும் சொல்லுவார்கள். அவர் பயனில்லாத சொற்களை சொல்லாதிருத்தல் நன்று. அதாவது, நிறைந்த குணங்களை உடைய சான்றோர்கள் இனிமையும் உண்மையும் இரக்கமும் நிறைந்த சொற்களையே பேசுவர். கடுஞ்சொற்களை அவர்கள் எப்போதும் பேச மாட்டார்கள். ஒருகால் மற்றொருவை திருத்துவதற்காக நீதியோடு படாத சொற்களை சொன்னாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் நீதி சொன்னாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் பயனில்லாத சொற்களை அவர்கள் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது என்பது நன்று என்கிறார் தெய்வப்புலவர். அதாவது, சில நேரங்களில் ஒருவரை திருத்துவதற்காக சான்றோர் நீதியோடு பொருந்தாத சொற்கள், நீதியோடு படாத சொற்களை சொன்னாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் பயனில்லாத சொற்களை சொல்லக்கூடாது என்கிறார். அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றா சொல்கிறார். அதில் பயனில்லாத சொற்களை சொல்லக்கூடாது என்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். பயனில்லாத சொற்களை எந்த நேரமும் சொல்லக்கூடாது. இதுதான் அவருடைய ஒரு குணம். எதற்கு தேவையில்லாமல் நம்மளுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி பயனில்லாத சொற்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். நம்ம ஒரு மேடை பேச்சிலே பேசுகிறோம் என்று வைத்து கொள்ளுங்களேன். அப்போ என்ன செய்யணும்னா, நாம் ஏற்கனவே தயாராகி கொண்டு பேச வேண்டும். அப்போது அங்கே பயனில்லாத சொற்களை சொல்லக்கூடாது. சில சான்றோர்கள் ஒருவனை திருத்துவதற்காக இந்த மாதிரி நீதியோடு பொருந்தாத சொற்களை சொல்ல நேரிடும். அப்படி சொன்னால் கூட பரவாயில்லை. ஆனால் பயனில்லாத சொற்களை சொல்லக்கூடாது என்கிறார். என்ன அற்புதமாக! மாணவ செல்வங்களே, நீங்கள் தயவு செய்து தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். நல்ல மதிப்பெண்கள் எடுங்கள், சான்றோராகுங்கள். ஏன்னா நீங்கள் தான் வருங்கால தமிழகத்தினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் போற்றக்கூடிய ஒருவர்கள். நீங்கள் தான் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கடைசி வரை காத்து கொள்ளுவர்கள். உங்கள் சந்ததியினருக்கும் நான் எப்படி சொல்கிறேனோ அதுபோல நீங்களும் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை பார்க்கிறேன்.